ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தமிழ் ஹீரோ சேனல். ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆலியா மனசா அண்ட் சஞ்சீவ் இவங்க ரெண்டு பேருமே உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்ன அப்படின்னா வந்து விஜய் டிவி மூலமாக ஒரு ராஜா ராணி சீரியல் அப்படின்றதுல வந்து கமிட் ஆகி அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து லவ் பண்ணி ஒரு ஃபேமிலியாகவும் ஆனவங்க அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். அவங்க லவ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் மேரேஜும் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை 2 பேர் இருக்காங்க. ஸோ அவங்க எவ்வளோ ஃபேமிலியை வந்து ஜாலியாக இருக்காங்க அப்படின்றத நிறைய ரீல்ஸில் பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்க போட்டுட்டு இருக்கிறத பார்த்து எல்லாருமே இந்த மாதிரி ஒரு ஹாப்பி ஃபேமிலி வந்து நம்ம பார்த்ததே இல்லைப்பா அப்படின்ற மாதிரி தான் வந்து கமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணிட்டு வராங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆலியா மனசா வந்து சஞ்சீவுக்கும் வந்து விவாகரத்து வந்து ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து வந்துச்சு. ஸோ அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆலியா மனசாவோட ரிப்ளை என்ன, அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வந்து இன்னும் அதாவது ஒரு ஸ்கேம் இஷ்யூவில் வந்து என்ன அப்படின்னா வந்து ஆலியா மனசா வந்து மாட்டியிருக்காங்க. ஸோ அதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா வந்து ரிப்ளை வந்து பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆலியா மனசாவுக்கும் சஞ்சீவுக்கும் இடையில வந்து விவாகரத்து அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அது வந்து ஃபேக் அப்படின்ற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆலியா மனசா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் எங்களுக்கா விவாகரத்தா நெவர் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்டிங் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆலியா மனசா ஒரு ஸ்கேமில் வந்து மாட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னோம் இல்லையா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு 1000 ரூபா கொடுத்தோம் அப்படின்னா 10 நிமிஷத்தில் அது 10,000 ரூபாயா மாறும். இந்த மாதிரி நீங்கள் ஆலியா மனசா வந்து என்ன அப்படின்னா வந்து சொகுசா காரு வீடு பங்களா அப்படின்றதோட இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வந்து இந்த ஒரு இதுதான். ஸோ இந்த இதை வந்து நீங்கள் வந்து லிங்க் பண்ணி எல்லாருமே இதில் வந்து மணியை வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நீங்களும் ஆலியா மனசா மாதிரி மாறிடலாம் அப்படின்ற மாதிரி ஆலியா மனசா சொல்கிறதா எடிட் பண்ணி வந்து என்ன அப்படின்னா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்து ஆலியா மனசாவுக்கு தெரிஞ்ச சிலர் வந்து ஆலியா மனசாட்ட இது உண்மையா அப்படின்ற மாதிரி கால் பண்ணி கேட்டப்ப இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆலியா மனசா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா உண்மையிலே அவங்க இன்டர்வியூவில் பேசினது என்ன அப்படின்னா வந்து நான் காரு பங்களா எல்லாமே வச்சுருக்கேன், அது எல்லாத்துக்கும் இப்போ வரைக்கும் இஎம்ஐ வந்து கட்டிகிட்டு இருக்கேன், அதுக்காக தான் நான் சீரியலில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரியும் என்ன அப்படின்னா ஆலியா மனசா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யாரும் ஏமாந்துடாதீங்க. ஸோ இது வந்து ஃபேக். ஸோ எல்லாருமே உஷாராக இருங்க அப்படின்ற மாதிரி ஆலியா மனசா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானும் இதே தான் ஒரு அவேர்னஸ் தான் வந்து சொல்கிறேன். யாருமே இந்த ஸ்கேமில் வந்து மாட்டிக்காதீங்க. இந்த மாதிரி அமலா சாஜி பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸ்கேமில் வந்து மாட்டினாங்க. ஸோ இது ஒரு பெரிய இஷ்யூவாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பிரபலங்களை வச்சு நிறைய ஸ்கேம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ யாருமே மாட்டிக்காதீங்க. பி அவேர், பி சேஃப். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பாய். உங்களின் வெளியேறுவது உங்களுக்கு நாகராஜ்.